திடீர் மின் விநியோக பாதிப்பால் இருளில் மூழ்கிய சென்னை. முக்கிய சாலைகளில் மின் விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் பல பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டதற்கு திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி மின் நிலையத்தில் உருவான தீ விபத்தே காரணம். தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு சீரான மின் விநியோகம். சென்னை மணலியில் திடீர் மின்தடையை கண்டித்து மக்கள் சாலை மறியல். போராட்டத்தை கலைத்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆதார் அட்டைகளை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிக்க டிசம்பர் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு. நாளையுடன் அவகாசம் முடிவடையவிருந்த நிலையில் மேலும் 3 மாதம் கால அவகாசம் வழங்கியது ஆதார் ஆணையம். பன் மற்றும் கிரீம் தொடர்பான கேள்விகளுக்கு விளக்கமளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஜனரங்கமான கேள்விகளுக்கு நான் கவலைப்படுவதில்லை என பேட்டி. கோவையில் நடந்த தொழில்துறை கலந்தாய்வு கூட்டத்தில் ஜிஎஸ்டியை கிண்டல் செய்யும் விதத்தில் பேசிய விவகாரம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க அக்டோபர் 2ஆம் தேதி ராமேஸ்வரம் வருகிறார் பிரதமர் மோடி. அக்டோபர் 8ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வரும் பிரதமர் விமானப்படை அணிவகுப்பு கண்காட்சியில் பங்கேற்பார் என தகவல். சுமார் 8 லட்சம் பேர் எழுதும் குரூப் 2A முதல்நிலை தேர்வு. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் 2327 மையங்களில் நாளை நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாதன் கோவில் யானை தீ விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. யானை சுப்புலட்சுமியை கண்ணீருடன் கையெடுத்து கும்பிட்டு அஞ்சலி செலுத்திய மக்கள். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஓணம் பண்டிகை மற்றும் புரட்டாசி பூஜைக்காக சபரிமலையில் இன்று நடை திறப்பு. பக்தர்களின் வசதிக்காக பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மதுபான கொள்கை வழக்கில் ஜாமீன் கோரியும் கைதை எதிர்த்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. டெல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு இன்று இறுதி அஞ்சலி. அஞ்சலி செலுத்த தொண்டர்கள் அதிகளவில் வருவார்கள் என்பதால் கட்சி சார்பில் ஏற்பாடு. சிங்கப்பூரில் போப் பிரான்சிஸ் நடத்திய பிரார்த்தனை கூட்டம். 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. தென்கொரியாவை 3-1 என்ற கணக்கில் வீழ்த்தி அபாரம்.